الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلج النار من بكى من خشية الله، أو كما قال عليه الصلاة والسلام. மூலவர மஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவரது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு மஸ்ஜிதில் வந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து இரு வழிகளை காண்பித்திருக்கிறான். இது சொர்க்கத்துடைய வழி, இது நரகத்துடைய வழி. இது நேரான பாதை, இது தவறான பாதை. மனிதனுக்கு 2 பாதைகளை நாம் காண்பித்திருக்கிறோம். இது சொர்க்கத்தின் பாதை, இது நரகத்தின் பாதை. 2 வழிகளும் 2 பாதைகளும் மிக தெளிவானது. கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமல் இபாதத்தை வைத்திருப்பது அவனின் பக்கம் நெருங்குவதற்காக. எவ்வாறு தொழுகை என்பது ஒரு இபாதத்தோ, அந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நெருங்க முடியுமோ, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ராக்கள் எவ்வாறு இபாதத்களோ, அந்த இபாதத்களின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நெருங்க முடியுமோ, அதே போன்று அல்-புகாஉ மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் கண்ணீர் வடிப்பது, அழுவது, அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாம். அல்லாஹ் சொல்கிறான்: وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. அழுந்தவர்களாக சுஜூதில் விழுவார்கள், அழுந்து கொண்டே சுஜூதில் விழுவார்கள். அது அவர்களுடைய பயம் அச்சத்தை, குஷூஐ மென்மேலும் அதிகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையின் போது முஸ்லிம்கள் அநீதி வைக்கப்பட்டார்கள். சில சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். குஃபாரு மக்கா, குஃபாரு குறைஷ் காபிர்கள் ஹபஷாவுக்கு சென்ற முஸ்லிம்களை திருப்பி அனுப்புமாறு கேட்டார்கள். ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி நேர்மையானவர், நீதம் தவறாதவர். வந்த முஸ்லிம்களை அழைத்து பேசினார். ஏன் அவர்கள் உங்களை திருப்பி அனுப்புமாறு சொல்கிறார்? உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, நஜாஷி மன்னன், ஒரு கிறிஸ்தவர். குர்ஆனுடைய வசனங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான
குர்ஆனுடைய வசனங்களை அவர் ஓதி காண்பித்தார். ஆரம்பித்து ஓதிக்கொண்டே வருகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்கள். நஜாஷி மன்னன் ஒரு கிறிஸ்தவராக இருந்து குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி முடிக்கும் போது நஜாஷி மன்னனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறார். وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை அவர்கள் கேட்டால் تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ அவர்கள் ஹக்கை அறிந்திருந்ததினால், ஹக்கை அவர்கள் நன்றாக தெரிந்திருந்ததினால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வருவதை நீங்கள் காண்பீர்கள். யகூலூன அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஆமன்னா, நாம் விசுவாசம் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம், ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன், சாட்சியாளர்களோடு எங்களை எழுதிவிடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன வதضحكون ولا تبكون. இந்த குர்ஆனை கேட்டு ஆச்சரியப்படாமல் சிரிக்கிறீர்கள், அழாமல் இருக்கிறீர்கள். இந்த ஆயத் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அருளப்பட்ட ஆயத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்களில் ஒருவர். ஆரம்பத்தில் கிப்லா மாற்றப்படுவதற்கு முன்னர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழும்போது மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டு ஆரம்ப 2-3 சஃப்புகள் கூரைகள் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் கிப்லா அடுத்த பக்கம் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட நேரம் அடுத்த பக்கம் 3-4 சஃப்புகளுக்கு கூரை போடப்பட்டது. மக்கள் இந்த பக்கம் இருந்து சொல்லுவார்கள், அந்த பக்கம் கூரை போடப்பட்டு சும்மா இருந்தது. அந்த இடத்தில் தான் அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் இன்றும் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஹாபு ஸுஃபா இருந்த இடத்தை கொஞ்சம் உயர்த்தி கட்டி வைத்திருக்கிறார்கள். திண்ணை தோழர்கள் அந்த இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். குர்ஆனை கேட்டு மனனம் செய்வார்கள், எழுதி பாதுகாப்பார்கள். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை மனனம் செய்து மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய முழு நேர வேலை. அந்த அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் இந்த குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்ட நேரம் தேம்பி தேம்பி கத்தி அழுந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அழுகை சத்தத்தை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அஸ்ஹாபு ஸுஃபாக்களுடைய அழுகையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய அழுகையை பார்த்து நாமும் அழுந்தோம். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன் நார மன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்த ஒருவர் நரகம் போக மாட்டார். எனக்கு 30-40 வயதாகிறது, அல்லது 80-90 வயதாகிறது. இதுவரை அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் எத்தனை முறை நான் அழுந்திருக்கிறேன். துனியாவுக்காக நிறைய அழுந்திருக்கிறோம். பொருளாதார சிக்கல்கள் வரும்போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது அழுந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை
அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்திருக்கிறோம். எத்தனை தடவை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தத்தை விளங்கி கண்ணீர் வடித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் கியாமத்தை நினைத்து, மஹ்ஷரை நினைத்து, அவருடைய வாழ்க்கையை நினைத்து எத்தனை முறை அழுந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்த ஒருவர் நரகம் போக மாட்டார். அபூ ஹாஸிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவர் அழுந்து கொண்டிருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், மன் ஹாதா? இவர் யார்? ஹாதா ஃபுலான், இந்த மனிதர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா நஸிலு அஅமால பனி ஆதம் குல்லஹா இல்லல் புகா. மனிதர்களுடைய அமல்களை நாம் நிறுப்போம், அழுகையை தவிர. فإن الله لا يطفئ بالدمعة الواحدة بحورا من جهنم. ஒரே ஒரு கண்ணீர் துளியின் மூலம் அல்லாஹ் நரகத்தினுடைய பல கடல்களை அணைத்து விடுவான். புஹூர் என்பது பஹருடைய பன்மை. ஒரு கடல் அல்ல, நரகத்தினுடைய பல கடல்களை எங்களுடைய ஒரு கண்ணீர் ஒரு கண்ணீர் துளி அணைத்துவிடும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கியவர்கள் சஹாபாக்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட எனது தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுடைய வீட்டு திண்ணையில் தக்பீர் கட்டுவார். குர்ஆனை ஓதும் போது அழுந்து அழுந்து ஓதுவார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கான ரஜுலன் பக்கான், அதிகமாக அழக்கூடிய மனிதர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக அழுந்தார்கள்? அல்லாஹ் நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தார். மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தை, கௌரவத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எதற்காக அழுந்தார்கள்? அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்தார்கள். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி மறுமை சம்பந்தமாக வரக்கூடிய, அதாப் சம்பந்தமாக வரக்கூடிய ஆயத்துகளை ஓதும் போது தாங்க முடியாமல் அழுந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை திரட்டி ஓத ஆரம்பித்தால், லா யம்லிகு ஐனைஹி இதா கரஅல் குர்ஆன், குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவரால் அவரது கண்களை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மிருதுவான குரமுடையவர். அவர் அழுந்தார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமானவர், திடகாத்திரமானவர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் அந்த பாதையால் போக மாட்டார், இன்னொரு பாதையை தெரிவு செய்வான். ஷைத்தான் பயம். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் எந்த ஒரு ஃபித்னாவும் உருவாகவில்லை. எந்த முனாஃபிக்குகளாலும் எந்த ஒரு ஃபித்னாவையும் உருவாக்க முடியவில்லை. காரணம் உமர் ரலியல்லாஹுடைய பயம். உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் எல்லா ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் உருவாகியது. அவ்வளவு கம்பீரமான உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய கண்களுக்கு கீழால் 2 மார்க்குகள் இருந்தது, தழும்புகள் இருந்தது. என்ன காரணம்? அழுந்து 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 அவருடைய கண்களுக்கு கீழால் 2 கண்களிலும் மார்க்குகள் இருந்தது. அந்த அளவு அழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தினால்
ஒரு நாள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது இரவுடைய நேரம் ஒரு அன்சாரி மதீனாவாசி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுந்து கொண்டிருக்கிறார். சூரா முஸம்மிலை ஓதிக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த க்ராத்தை நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வசனம் வந்தது, இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ மா லஹு மின் தாஃபிஅ. உமது ரப்புடைய அஸாப் தண்டனை நிச்சயம் நிகழும், அதை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. இந்த வசனத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதறி அழுந்தார்கள். அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார்கள். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை தேடி வந்து அவரை தூக்கி கொண்டு போனார்கள். அதற்கு பின்னர் சில மாத காலம் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவ்வளவு கம்பீரமான திரகாத்திரமான உமர் ரலியல்லாஹு அவர்களை மாத கணக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் படுத்த படுக்கையாக்கியது. அந்த அளவு பயந்தார்கள், அந்த அளவு அஞ்சினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அவர்தான் இமாமத் செய்வார். மஸ்ஜிதுன் நபவியில் சுபஹுடைய தொழுகை இமாமத் செய்து கொண்டிருக்கிறார். சூரா யூசுஃபை ஓதினார். சூரா யூசுஃபை ஓதி கொண்டு வரும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுஃபுடைய பிரிவா அழுந்து அழுந்து இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளை ஆள் மனதில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கவலைகளை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான். இந்த வசனம் வந்தது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுந்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார், நான் 4வது 5வது சஃபில் இருந்தேன். இன்னொரு ரிவாயத்தின் படி கடைசி சஃபில் இருந்தேன். உமர் ரலியல்லாஹுடைய அழுகை கடைசி சஃப் வரை கேட்டது. 4வது 5வது சஃப் வரை கேட்டது. இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ். பஸ் என்றால் ஆள் மனதில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கவலை. அந்த கவலையை யாரிடத்திலும் ஷேர் பண்ணி இருக்க மாட்டோம். ஆள் மனதில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கவலை, துக்கம், இதையெல்லாம் நான் முறைப்பாடு செய்வது அல்லாஹ்விடம் மாத்திரம்தான். இந்த வசனம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் இருந்து அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுந்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அழகான துணி கொடுக்கப்பட்டவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் பலம் கொடுக்கப்பட்டவர். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்வார்கள், அபூ மூஸா ஷவ்ஹனி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் என்னை ஆசை ஆர்வம் ஊட்டி குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பி கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்ன இது, அமீருல் முஃமினீன் அழுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிங்கத்தை போன்று வாழ்ந்தவர். அவருடைய கடைசி நேரத்தில் அழுகிறார். இந்த ஒரு சஹாபியாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அமீருல் முஃமினீனே, ஏன் அழுகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அழுவதெல்லாம், நான் பயப்படுவதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சிறிய ஒரு தவறு, சிறிய ஒரு பாவம் என்று நான் நினைத்து செய்திருப்பேன். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில், அல்லாஹ்விடத்தில் அது பெரும் ஒரு பாவமாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் 2ஆமவர். அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷாரத் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் சக்கராத்தில் வைத்து பயப்படுகிறார்.
நான் சிறிய பாவம் என்று நினைத்து செய்திருப்பேன். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பெரும் பாவமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆகிரத்தை பற்றி பேசப்பட்டால், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அந்த அளவுக்கு அழமாட்டார்கள். கபரஸ்தானுக்கு சென்றால், கபரை பற்றி பேசப்பட்டால், கபருடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழுவார்கள். ஹத்தா யபுல்ல லிஹயதுஹு, தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். சாதாரணமாக அழுந்தால் தாடி நனையாது, தேம்பி தேம்பி நெஞ்சால் அழுவார்கள், தாடி நனையும். சொல்வார்கள், கபறுதான் முதல் நன்றி, முதல் வீடு. அது சிறப்பாக அமைந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய அனைத்தும் சிறப்பாக அமையும். அது மோசமாக அமைந்து விட்டால் அதற்கு பின்னர் வரக்கூடிய அனைத்தும் மோசமாகிவிடும். நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய ஆட்சி காலம் பெரும் பகுதியை அவர் ஆட்சி செய்தார். ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எல்லாம் ஆட்சி செய்தார். ரசூலுல்லாஹுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரம் பாம்பு ஒருவரை கொத்தினால் எப்படி பதறுவானோ அப்படி பதறிக்கொண்டு அழுவார்கள். மறுமையுடைய பயத்தினால், ஆகிரத்தினுடைய அச்சத்தினால். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுவது அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாம். நாளை மஹ்ஷருடைய மைதானம் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அவர்களில் ஒருவர் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹ், தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கண்ணீர் வடித்தவருக்கு அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானம் நிழல் கொடுப்பான். காலை மாலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி திக்ர் செய்வதே கஷ்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வை தனிமையில் இருந்து ஞாபகம் செய்து அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் கண்ணீர் வடிப்பது அது மிக பெரும் ஒரு இபாதத். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் வேண்டும் என்றால் தனிமையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து, தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் கண்ணீர் வடியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊத், குர்ஆனை எனக்கு ஓதி காண்பியுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஆபரவு அலைக், உங்களுக்கு நான் ஓதி காண்பிப்பதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொருவரிடம் இருந்து குர்ஆனை நான் கேட்பதற்கு விரும்புகிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரா நிசாவை ஓதினார். ஓதிக்கொண்டே வரும்போது இந்த ஆயத்து வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு உம்மத்திற்கும் சாட்சியாளர்களை நாம் கொண்டு வரும் போது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு உம்மத்தினர்களும் எங்களுக்கு அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் அந்தந்த நபிமார்களை வரவழைத்து சாட்சி சொல்ல வைப்பான். இவர்களுக்கு எதிராக உங்களை சாட்சியாளராக நாம் கொண்டு வரும் போது இவ்வாறு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மத்தை நினைத்து அழுந்தார்கள். சொன்னார்கள், ஹஸ்புகல்லாஹ், இப்னு மஸ்ஊதை நிறுத்து போதும். அழுந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேம்பி தேம்பி அழுந்தார்கள்.
ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்தார் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஅபனா மௌஇலத்தன் பலீகா, ரசூலுல்லாஹ் ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானை கேட்டு தரஃபத் மின்ஹல் உயூன் வஜிலத் மின்ஹல் குலூப், உள்ளங்கள் நடுங்கியது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய உபதேசங்களை கேட்டு கண்ணீர் வடித்தார்கள், அழுந்தார்கள். கணேசக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படும் போதே, மறுமையை பற்றி பேசப்படும் போதே, நல்ல விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படும் போதே உள்ளம் நடுங்குவதே ஒரு மோமினுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, முஃமின்கள் யார், முஃமினூன்கள் யார், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், அவர்கள் தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைதும் கதீரா. எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அலைந்திருப்பீர்கள். மறுமையை பற்றிய ஆழமான அறிவை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியும் என்றால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாகவே அழுந்திருப்பீர்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்தார்கள். குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக்ரோஷமாக பேசினார்கள், சத்தத்தை உயர்த்தி பேசினார்கள். எந்த அளவுக்கு ஆவேசமாக பேசினார்கள் என்றால், ரூமால் மேலில் போட்டிருக்கக்கூடிய துண்டு கீழே விழக்கூடிய அளவுக்கு ஆவேசமாக பேசினார். மஸ்ஜிதில் முதல் சப்பில் இருக்கக்கூடியவர் அந்த பயானை எப்படி கேட்டுக் கொண்டிருந்தாரோ அதே போன்று பஜாரில் இருக்கக்கூடியவரும் கேட்டிருப்பார். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்ரோஷமாக பேசினார்கள். அன்தரத்துக்கு முன்னார், அன்தரத்துக்கு முன்னார், அன்தரத்துக்கு முன்னார், நரகத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். 3 முறைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனுடைய வெளிப்பாடாக சஹாபாக்கள் முகங்களில் கையை வைத்து தேம்பி தேம்பி அழுந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரே வார்த்தை, நரகத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நரகத்துடைய காட்சிகளை பற்றி சொல்லவில்லை, நரகத்தினுடைய தண்டனைகள் எவ்வாறு இருக்கும் என்று விளக்கப்படுத்தவில்லை. சொன்னது ஒரே வார்த்தை, நரகத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அதை கேட்ட சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நரகத்துடைய முழு காட்சிகள் ஞாபகப்படுத்தப்பட்டாலும் எங்களுடைய உள்ளங்கள் இலகாமல் இருக்கிறது, எங்களுடைய உள்ளங்கள் கல்லாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படும் போது, நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்படும் போது, கியாமத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்படும் போது எங்களுடைய உள்ளங்கள் இலகாமல் கண்ணீர் வடியாமல் இருக்கிறது. இதுதான் ஷகாவத்துடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஓதிக்கொண்டு வருகிறார்கள். வரும் பொழுது இந்த வசனம் வருகிறது, இந்த ஆசிபுகும் ஃபைன்னஹும் இபாதுக்,
யா அல்லாஹ் நீ அவர்களை தண்டித்து விட்டால் அவர்கள் உனது அதிகாரிகள். وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ அவர்களை மன்னித்தால் நீ மகத்தானவன், ஞானம் மிக்கவன். இந்த குர்ஆனுடைய வசனம் வந்ததோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுந்தார்கள். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஃபஜ்ருடைய நேரம் வரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் யா அல்லாஹ் இவர்களை நீ தண்டித்து விட்டால் இவர்களுடைய அதிகாரிகள், நீ இவர்களை மன்னித்து விட்டால் நீயோ மகத்தானவன், ஞானம் மிக்கவன். இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுந்தார்கள். தேம்பி தேம்பி அழுந்தார்கள். உம்மதி உம்மதி, எனது சமுதாயம், எனது உம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அழுந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வமா யுபகீக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத் அனைவர்களும் சொர்க்கம் போக வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் வஹய் அறிவிக்கிறான், உங்களுடைய உம்மத்தில் 1/3 சொர்க்கம் நுழைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். இரண்டாவது முறை அல்லாஹ் வஹய் அறிவிக்கிறான், உங்களுடைய உம்மத்தில் 2/1 அரைவாசி சொர்க்கம் போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் மூன்றாவது முறை வஹய் அறிவிக்கிறான், சொர்க்கவாசிகளில் 120 சப்புகள் என்றால் உங்களுடைய உம்மத்தில் 80 சப்புகள் இருப்பார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ளவில்லை, அழுந்தார்கள் அழுந்தார்கள் அழுந்தார்கள், அழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சூரத்து துஹாவை அருளுகிறான், வத்துஹா வல்லைலி இதா சஜா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் பரிபூர்ணமாக புரிந்து கொள்வீர்கள். இந்த வசனத்துக்கு பின்னர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிறுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு சில காலத்திற்கு முன்னர் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஜபலுர் ருமாத்துக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உஹது மலை அடிவாரத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்பராவுக்கு போனார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று ஓதிவிட்டு சொன்னார்கள், நான் எனது இஹ்வான்களை, சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் உங்களுடைய இஹ்வான்கள் இல்லையா, சகோதரர்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், சஹாபாக்கள். வ இஹ்வானுனா, என்னுடைய சகோதரர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன லம் யஅது பஅது, இதுவரை வரவில்லையே, இதுவரை பிறக்கவில்லையே, அவர்கள்தான். அவர்களை நாளை நான் மஹ்ஷருடைய மைதானம் ஹவுதுல் கௌசரில் இருந்து அவர்களை நான் சந்திப்பேன், அவர்களுக்கு நான் நீர் போட்டுவேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத் என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? உர்ரம் முஹஜ்ஜிலி, அவர்கள் வுது செய்ததினால் முகமும் கைகளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், அதை வைத்து எனது உம்மத் என்று நான் அறிந்து கொள்வேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் நடுங்குவார்கள், நெஞ்சால் அழுவார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அஸீருன் கஅஸீஸிர் ரஹா மினல் புகா, நெஞ்சால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். குர்ஆனை ஓதி சாதாரண அழுகை அல்ல, நெஞ்சால் சத்தம் வரும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து அழுதுதான் குர்ஆனை ஓதுவார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள்.
அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரம் அழுகிறார். மகன் அப்துல்லா வந்து கேட்கிறார், லிம தபகி, பாப்பா ஏன் அழுகிறீர்கள்? அஜஸஅம் மினல் மௌத், மௌத்தை நினைத்து சக்கராத்தை நினைத்து அழுகிறீர்களா? அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா வல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக மௌத்தை நினைத்து நான் அழவில்லை. வலாக்கின் மிம்மா பஅது, மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகிறதோ என்ற பயத்தால் நான் அழுகிறேன். வாழ்க்கை போராக அமல் இபாதத்தை ரசூலுல்லாஹி இஸ்லாமிற்காக போராடியவர்கள், வாழ்நாளையே அல்லாஹ்வுக்காக செலவிட்டவர்கள் கடைசி நேரத்தில் கூட பயப்படுகிறார்கள். எனது ஆகிரம் என்னவாக போகிறது? மௌத்திற்கு பின்னர் எனது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உமரே சானி, இரண்டாவது உமர் என்று அவருக்கு சொல்லப்படும், இரவுடைய நேரம் தக்பீரை கட்டி தொழுகிறார். யௌம யகூனு النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ, கியாமத்தை பற்றிய வசனங்கள். சிதறிவிடப்பட்ட ஈசல்களை போன்று மக்கள் அந்த நாளையில் இருப்பார்கள். பஞ்சை போன்று மலைகள் ஆகிவிடும். இந்த வசனங்களை ஓதும் போது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தொழுகையிலிருந்து அழுந்தார்கள். அழுந்து மயங்கி விழுந்தார்கள். சுபஹுடைய அதான் சொல்லப்படுகிறது. சஹாக்கள் வந்து எழுப்புகிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒருவித மயக்கத்தில் மசக்கத்தில் இருக்கிறார்கள். எந்த அளவு பயந்திருக்கிறார்கள்! குர்ஆனை ஓதி அரசங்களை விளங்கி நாம் அழுந்திருக்கிறோமா? முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனை ஓதும் போது ஒரு வசனம் வருகிறது. வபதாலஹும், அல்லாஹு தஆலா இவர்கள் செய்ததை எல்லாம் வெளிப்படுத்துவார். மாலம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் அதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பார்வையில் சிறிய ஒரு பாவமாக இருந்திருக்கும், சிறிய ஒரு தவறாக இருக்கும். அதை அல்லாஹ் வபதாலஹும், அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிப்பான். அந்த நேரத்தில் பதறுவார். எங்களுடைய பார்வையில் சிறிய ஒரு பாவம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பெரும் பாவம். அந்த பாவமே நரகமுடைய காரணமாக இருக்கும். இதைதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்தில் வைத்து அழுந்தார்கள். இந்த காரணத்தை தான் சொன்னார்கள், நான் சிறிய ஒரு தவறு என்று நினைத்து செய்திருப்பேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பெரும் ஒரு பாவமாக இருக்கும். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அழுவும். இது ஒரு இபாதத். குர்ஆனுடைய சில வசனங்கள் லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அதற்கு அர்த்தம் வேறு யாருக்கும் தெரியாது. இன்னும் சில வசனங்கள் மார்க்க மேதைகள், மார்க்க அறிஞர்களுக்கு மட்டுமே அந்த வசனங்களுக்கு உண்டான விளக்கங்கள், தப்சீர்கள் தெரியும். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, கசசுகள், நிகழ்வுகள், சம்பவங்கள், மர்மை சம்பந்தமான வசனங்கள். இதை எல்லாராலும் வாசித்து விளங்கலாம், ஓதலாம். குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கண்ணீர் வடிப்போம். தனிமையில் இருந்து அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் எனது மௌத்துக்கு பின்னர் என்ன ஆக போகிறது? நான் சுவர்க்கவாசியா நரகவாசியா? என்னுடைய மர்மை வாழ்வு எப்படி இருக்குமோ? நினைத்து நினைத்து பயந்து அழுவோம். எங்களுடைய ஒரு கண்ணீர் துளி நரக நெருப்பை அணைத்துவிடும். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அருளப்பட்ட வசனம். இந்த வசனத்துக்கு சீரால் நாம் வருகிறோமா என்று எங்களுடைய நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்வோம். உங்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது, இறுகிவிட்டது. அந்த உள்ளங்கள் கற்களை போன்றிருக்கிறது.
கற்களை விடவும் கபாவத்தால் இறுக்கத்தால் மிக கனமானதாக இருக்கிறது. அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், கற்களில் சில கற்கள் இருக்கிறது, அதை பிளந்து தண்ணீர் வடிகிறது, ஆறு ஓடுகிறது, கற்கள் கூட பிளக்கிறது, மிருதுவாகிறது. இந்த கற்களை விட இறுக்கமான உள்ளங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய நெஞ்சில் கையை வைத்து கேட்டு பார்ப்போம், எத்தனை முறை நான் அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எனது மறுமை வாழ்க்கையை நினைத்து நான் அழுந்திருக்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, உள்ளம் இறுகிவிட்டான், உள்ளம் மிருதுவாக இல்லை என்றால், உள்ளம் கற்களை போன்று ஆகிவிட்டால் எந்த நல்லதும் இறங்காது. என்ன பயான் கேட்டாலும், எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதினாலும் கேட்டாலும், விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் உள்ளம் இறுக்கமாகவே இருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் பாவங்கள். பாவங்கள் உள்ளங்களை கடுமையாக்கிவிடும். கற்களை போன்று இறுக்கமானதாக ஆக்கிவிடும். உள்ளங்கள் மிருதுவாக வேண்டும் என்றால் பாவங்களை விட வேண்டும். பாவங்கள் செய்ய செய்ய உள்ளம் இறுக்கமாகிக் கொண்டே போகும். பிறகு அல்லாஹ் தீல் அடித்து விடுவான். அதற்கு பின்னர் மிருதுவாக மாட்டாது. கணேசக்குரிய சகோதரர்களை, பாவங்களுடைய மிக முக்கியமான ஒரு தண்டனை தான் அல்லாஹ் தௌஃபீகை உங்களிடமிருந்து கலட்டி எடுப்பது. தௌஃபீக் இல்லாமலாகினால் நன்மைகள் செய்ய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. கிடைத்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள். பயான்கள் செய்யப்பட்டாலும் காதுகள் கேட்கும், உள்ளத்திற்கு இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பாவங்களை விடுவோம். பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கினால் எங்களுடைய உள்ளங்கள் விருதுவாகும். அதிகமாக தனிமையில் இருந்து காலை மாலை ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் கண்ணீர் வடிப்போம். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி மறுமை சம்மதமாக அல்லாஹ்வுடைய அதாப் சம்மதமான வசனங்களை ஓதி அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுவோம். எங்களுடைய ஈமான் இன்னும் 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 அதிகரிக்கும். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. அவனுடைய பயம் அச்சத்தை தக்வாவை எங்களுக்கு அதிகப்படுத்துவானாக. மௌத் வரை ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. நல்ல மௌத்தை எங்களுக்கு தருவானாக. கலிமாவுடைய மௌத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் இருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. கல்வான் செய்கிறோம் ரப்பே, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் தப்பு தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நபியிலான அமல் இபாதத்தில் எங்களுக்கு பேணுதலை தருவாயாக. தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை மௌத் வரை நசீபாக்குவாயாக. துஹாவுடைய வித்ருடைய பாக்கியத்தை மௌத் வரை நசீபாக்குவாயாக. அவ்வளவு தக்பீரோடு எல்லா தொழுகைகளையும் மௌத் வரை தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே, எங்களுக்கு தௌஃபீகை தருவாயாக. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, நல்ல விடயங்களுக்கு ரப்பே எங்களுக்கு அவகாசங்களை தருவாயாக.
நிறைய சந்தர்ப்பங்களை தருவாயாக. சோபாவுடைய நிறைய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அமைத்து தருவாயாக. ரப்பே, நாம் கூடிய நேரம் பாக்கியசாலிகளாக கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, அஸ்தியாக்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடாது. ரப்பே, சுஹதாக்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. எங்களுடைய இறுதி நேரத்தை சிறப்பாகி வைப்பாயாக. ரப்பே, அவருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, கபருடைய அதாபுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கபருவாசிகளாக இருக்கிறார்களோ, கபருவாசிகளாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலைக்குடிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, மஹ்ஷருடைய மைதானம் உனது அரசுடைய நிழலுக்கு கீழாக நிழல் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. நரகத்துடைய ஆதாபுகளை எங்களால் தாங்க முடியாது. ரப்பே, நரகத்துடைய ஆதாபை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்துடைய காற்றுப்படுவதை விட்டு கூட எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மதுலிகாவை உன்னை பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.